வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 2026 குறித்த ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். 10த்துக்கும் 12த்துக்கும் எப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ விரிவான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. மறக்காத இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th 12த்துக்கு இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை ஏற்கனவே மே 20ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. இப்போ வந்து இந்த விடைத்தாள் திருத்தும் பணி அது மட்டும் இல்லாமல் மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண்கள் இணையதளமாக பதிவேற்றும் பணி எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதனால் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை மே 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா ஒரு தகவல் வெளியானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மே முதல் வாரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. இப்போ வந்து நமக்கு அந்த தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை மே 9ஆம் தேதி வெளியிடுறதுக்கு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்தபடி மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை தேர்வுகள் துறை வந்து கொடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 20ஆம் தேதி வரைக்கும் 10th 11th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மே முதல் வாரத்திலே கண்டிப்பாக பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துலையுமே இன்றைக்கி ஏப்ரல் 30ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த திருத்தப்பட்ட விடைத்தாள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணி சப்ஜெக்ட் வைஸாக ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா அந்த மதிப்பெண் பதிவேற்றம் கிட்டத்தட்ட எல்லா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லேயுமே அந்த வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை மார்க்கை வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்கள்ல. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பிஸ்னஸ், மேக்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, அதே மாதிரி ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் தமிழ், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தோட மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பதிவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக மே 9ஆம் தேதியே தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 12த்துக்கு 8ஆம் தேதி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கண்டிப்பாக 10த்துக்கான ரிசல்ட்டும் வந்துடும். ஏன்னா அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய நிலமையில தான் இப்போ கல்வித்துறை இருக்காங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா 12th பப்ளிக் எழுதியிருக்காங்க. 11th ஒரு 4 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அவங்க மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேர முடியும். அதனால் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் முடித்தாங்க 10த்துக்கும் 12த்துக்கும். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு நான் நிறையா வெப்சைட்டு லிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்போவுமே கூகுளில் போய் நீங்கள் 12th ரிசல்ட் வந்து செக் பண்ணலாம். ஒரு சில டைம் வந்து சர்வர் இருக்கும்போது ரிசல்ட் வந்து வராது, எரர்னு வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ரோல் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த வழியில் நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். அப்படிலாம் dgtn.government.in அதே மாதிரி டிஎன் ரிசல்ட்டு என்ஐஸ் அந்த மாதிரி இருக்கும். என்ஐசி அந்த வெப்சைட்லேயும் போய் உங்கள் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் திட்டமிட்டபடி வர மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் மையம் 80, அதே மாதிரி 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் மையம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் 83 மையங்கள்லையுமே அந்த வேல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான மார்க்ஸை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டாங்க. பர்சன்டேஜ், பாஸ் பர்சன்டேஜ், சென்டம் பர்சன்டேஜ் எல்லாமே ஆன்லைன் மோடில். அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேர்வுகள் துறை நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பந்து சர்க்கார் தான். ஏன்னா நமக்கு மே 4ஆம் தேதி தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது. இப்போ இந்த மே 1ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மே 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்குது. மே 2ஆம் தேதி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மே 2ஆம் தேதியும் ரிசல்ட் வரத்துக்கு ரொம்ப
அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மே 3ஆம் தேதியாவது ரிசல்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா, மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடக்குது. அதே மாதிரி மே 3ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மே 4ஆம் தேதி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அது 5, 6, 7 இந்த 3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 8ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மேபி வந்து 8ஆம் தேதி மதியமே கூட 10th 11th ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. இப்போ வரைக்கும் நேற்றைய தினமே கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே முதல் வாரத்தில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டென்டென்டிவாக வந்து பார்த்தோன்னா மே 20ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாலும் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா அவங்க எப்போ வேணாலுமே அந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி மே 20ஆம் தேதின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ டென்டென்டிவாக தான் அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்லேயே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு கன்ஃபார்ம் கிடையாது. எந்த தேதியில் வேணாலும் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எப்போ வேணாலுமே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கல்வித்துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் இருக்குது. ஆனால் ஃபைனலைஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. பள்ளி கல்வித்துறை தான் வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறை மினிஸ்டர் தான் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணுவார். ஸோ பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் தெரியும் எந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறது, எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க அப்படின்னு ஒரு முழுமையான தகவல் வரும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காத கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் ரிலேட்டடாக எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மூலமாக உங்களுக்கு கொடுப்பேன். வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு 1K லைக்காஸ்க்கு கொடுங்க. ஒரு 1K லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நியூஸை வந்து கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கான அப்டேட் ரிசல்ட் ரேட் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஸ் யூஷுவல் +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட டெம்பரரி மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து கைட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக 10th ரிசல்ட்டு மே 9ஆம் தேதி வெளியிடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 12th பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா மே 8 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே 8 வந்து ரிசல்ட்டை காலையில் 9:30 மணிக்கு டிஜியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை ரெடியாக வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் தொடர்ந்து தகவலை பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். நன்றி.